We praise you, Lord. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 Lord. Hallelujah, 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 hallelujah. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல் hallelujah, 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 hallelujah. Say this, Lord. Hallelujah. We praise you, Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. We praise you, Jesus. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுவோம் hallelujah, hallelujah, hallelujah. Jesus, we glorify your name. We praise you, Lord. Hallelujah, 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 Jesus.
Holy anointed. Holy anointed one, Jesus. Holy anointed one, upon the days of trouble, I shall deliver you, and you shall glorify me. If we are in sickness, if we are in different kinds of situations, if you're ready to call Him, He's ready to deliver you from all your situations. Hallelujah. Oh, hallelujah, 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 oh, hallelujah, hallelujah, hallelujah. Come on, lift His name, oh, hallelujah. Praise you, Lord. Hallelujah. Hallelujah.
the one to deliver us from all our situations. Lord, Father, we give you glory and praise for you, Lord. Hallelujah, 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 hallelujah. We thank you, Lord Jesus. We thank you, Lord, for your presence. Hallelujah. We thank you, Jesus. We have gathered here to praise you, to glorify your holy name in this midst. Hallelujah. You are the one holy of the Israel. We praise you, Lord. Lord, we give you all the praise, glory and honor. And we pray in name Jesus' name. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய பிள்ளைகளை அவருடைய பிரசன்னத்தால் தேவன் நம்மை நிறைத்து பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். தாகமுள்ளவர் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவர் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுவீராக தெய்வமே. காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை
இதயத்தை பொறுத்திட வேண்டும், கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா ஊற்றுவீராக தெய்வமே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழும் நம்பிக்கை வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கை வளர வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க, ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா Jesus, Holy Spirit, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல், ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ ஊற்றுமையா சமூகத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிரப்புகிற தேவ அபிஷேகம், நிரப்புகிற தேவ மகிமை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நல்ல இரண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைகளை செலுத்தி ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? துதிகள் மத்தியில் உலாவுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இணைந்து பாடி மகிமைகளை செலுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். ஓ தேவன் தாம் அவர் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. சொல்லுவோம், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். We praise you, Lord. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலை தம் ஜனங்களின் தாகம் தீர்த்து சுத்த ஜீவனதி அவரே. ஜீவனாலை தம் ஜனங்களின்
ஸ்தலம் அதுவே, மகிமை நிறை உடனமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார்கள். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை சுவிசேஷதனை கூறி உயர்ந்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் மூலைக்கல்லாகி சியோனிலே, முன்னோடியாயே சுபரன் மூலைக்கல்லாகி சியோனிலே, வாசம் செய்திடும் உன்னத சிகரமது வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமது வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் Yes, Jesus. Amen. இதோ மனுஷரின் மத்தியில் உலாவுகிறபடியால், மத்தியில் அசைவாடுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மத்தியில் உலாவுகிற தெய்வமே, Lord, we thank you, Lord, for your presence in this place. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறபடியினால், எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ராசனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம் உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம். சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்தீர், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே பரிசுத்தர், உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும்
சொல்ல முடியுங்கள் மத்தியில் உலாவுகிற ஆண்டவரே, மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எல்லா குறைவுகள் மாறிவிடும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. When the power of perfect comes upon you, all the power of imperfect will be moved away from you. நிறைவான ஆவியானவரே, எல்லா விதமான குறைவுகளை மாற்றும்படியாய் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு இந்த ஆன்லைன்லையும் இணைந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற, உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு உம்முடைய பிரசன்னம் இப்பொழுதே, right now the Lord fill your power of spirit upon your people, the people who are joined with us in praising you. உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியில் நீர் வெளிப்படுவீராக. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். The Lord, you are the Lord for near and far. Lord, we believe you and we trust you, Lord. We praise you, Lord Jesus. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Father, we give you all the praise, glory and honor. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விசை வாய்க்கிறதிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
ஆமே. நன்றி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும். ஆமேன், ஆமேன். நன்றியோடு வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லப்பட்டது போல இந்த ராத்திரி வேளையில கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன். எங்களுடைய சிந்தனைகள் ஒருமனப்படுத்த வேண்டுமே, ஜெப ஆவியினாலே நிரப்ப வேண்டுமே. எல்லா தடைகளும் மாறட்டும். ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவதாக நம்ம சபையில் காணப்படுகிற அருமையான சகோதரர் ஜெனித், அருமையான தம்பிக்காக நம்ம ஜெபிப்போம். நல்ல வேலை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறதன கர்த்தர். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை நாட்கள் தாமதிக்காமல் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், நல்ல ஒரு வேலையை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஒரு விஷயம் அருமையான தம்பி ஜெனித்துக்காக ஒரு விஷயம் எல்லாரும் சபையார் ஊக்கமாய் நான் பாரத்தோடு நான் ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். மகிமை நிறைந்தவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சபையில காணப்படுகிற அருமையான தம்பி ஜெனித்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவன் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலைக்காக ஆயத்தத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற, ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எதிர்பார்ப்போடு காணப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அருமையான மகனுடைய வாழ்க்கையில கர்த்து ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மகன் நினைப்பதை விட என் தேவன் மகிமையான ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அந்த வேலை மகனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமே. ஆமென். நாட்கள் தாமதிக்காமல், ஆமென், மாதங்கள் தாமதிக்காமல் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு வழியை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மகனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அடைக்கப்பட்ட நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஜெபத்தை எதிர்பார்க்கிற, ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான மகனுடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தர் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மகன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒரு வேலை வாய்ப்பு கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வேலை அந்த மகனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற இதற்கு இடையே போராடி கொண்டு இருக்கிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும். ஆமீன். விண்ணப்பத்தை கேட்டவரே எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்ததாக அருமையான சுபின் பிரதருக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அவங்க குழந்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல ஒரு குழந்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்னாலை போல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்திற்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஆமென், நாட்கள் தாமதித்து போகாதபடி கர்த்தர், ஆமென், அவங்க காத்திருக்கிறபடி நல்ல ஒரு குழந்தை கர்த்தர் பெற்றெடுக்கும்படிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக, அதே போல ஆமென், ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சரீர சுகத்தை பலனை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக லோன் விஷயமாய் பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற லோன் விஷயத்துல சின்ன பிரச்சனையின் முகாந்தரமாய் பாரப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் அதிலெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், ஒரு சமாதானத்தை செய்யும்படி, எல்லா தடைகள் மாற்றும்படியாக ஒரு விஷயம் எல்லாரும் ஊக்கமான பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ வல்லமை, 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 மகிமை நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, குழந்தை பாக்கியத்திற்காய் ஆமே காத்திருக்கிற அருமையான மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, ஸ்தோத்திரிக்கிறோம். வேதாகமத்தில் வாசி
வாசிக்கும் பொழுது ஆமே கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிறதான ஒரு சுதந்திரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அருமையான பிள்ளைகளை அதிகாரப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஒரு தெய்வீக பிரசனம் அவருடைய சரீரத்தை நிரப்புவதாக. ஆமென். வாழ்க்கையில ஹல்லேலூயா ஆமென் தலைமுறைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென். குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாதபடி போராடுகிற எல்லா தடைகள் எல்லா போராட்டங்கள் ஆமென் பாரம்பரியமா பின்தொடர்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. அப்பா ஒரு விசை இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஆமென். ஜெபத்தை விரும்புகிற ஆமென் ஜெபத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஆமென் இந்த ராத்திரி வேளையில கூட எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா ஆமென் ஜெபிக்கும்படியாக சொன்ன ஆமென் அந்த விசுவாசத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உன் விசுவாசனை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டது போல ஆமென் நாங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது சிபின் அந்த மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தடைகளும் மாறட்டும். அவர்களுக்காக சரீர சுகத்திற்காக பலனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க. எல்லா போராட்டங்கள் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா லோன் விஷயமாய் பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. லோன் சம்பந்தமான காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்கள் எல்லா வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த லோன் விஷயத்துல ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும். அதிசயங்களை செய்யுங்க. ஆமென். விசுவாசத்தை ஹல்லேலூயா விசுவாசத்தோடு விண்ணப்பத்தை கேட்டவரே ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம சபையில கடந்து வருகிறதான அருமையான சகோதரர் கெவின் அவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை உண்டு பண்ண வேண்டும். குடும்பத்தில் காணப்படுகிற ஃபேமிலி இஷ்யூல இருந்த கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். அம்மன் இருவருக்கு இடையே காணப்படுகிற எல்லா விதமான அபிப்பிராய வித்தியாசத்தின் முகாந்தரமாய் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றி கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஒரு ஒற்றுமை ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். அவங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும். அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஃபினான்ஷியல் அதுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அவருக்கு சரீர சுகத்திற்காக குடும்பத்தில் ஒரு சமாதானத்திற்காக ஒரு வாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா எங்க சபையில கடந்து வருகிற அருமையான ஆமென் கெவின் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆமென் கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்குள்ள தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆமென் குடும்பத்திற்குள்ள பிரிவினைகளையோ ஆமென் ஹல்லேலூயா போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் சேர்ந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா குடும்ப உறவுகள் இயேசுவின் நாமத்தில் சீர் பொருந்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் குடும்பத்திற்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்ப இரண்டு பேருக்கு இடையே பிரிவினைகளை குழப்பத்தை பிரச்சனைகளை ஆமென் போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் அந்த மகனுடைய வாழ்க்கையில மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஃபினான்ஷியல் ரீதியாய் ஆமென் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா பண தேவைகளை என் தேவன் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மாறட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். விண்ணப்பத்தை கேட்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியாக இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். இந்த ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் விடுதலையாய் காணப்பட எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற
இந்த சபையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல தருகிறோம் ஏசப்பா. இந்த ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படணுமா ஜெபிக்கிறோம். சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா அசதிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. அப்பா, இந்த ஆராதனையில கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. வெள்ளப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்தில் ஜெபித்ததான ஒவ்வொரு விண்ணப்பங்களை உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் மூலம் ஜெபிக்கேலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். I welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். I am really very happy to see you all through this YouTube channel. இந்த யூடியூப் ஆன்லைன் உங்களோடு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். May God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. So we had a very good worship session. நல்ல ஒரு அருமையான ஆராதனையை நாம் கவனித்தோம். And I felt the presence of the God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தோம். And every Thursday we are having a special meeting from 6:30 p.m. to 8 o'clock. எல்லா வியாழக்கிழமையும் நமக்கு 6:30 மணி அளவில் நமக்கு ஆராதனை காணப்படுகிறது. So at that time we are having a special session for worship and prayer. ஆமென். ஆராதனையும் நல்ல வல்லமையான தேவ செய்திகளும் அந்த இடத்துல காணப்படும். So we named the meeting as Kadosh. ஆமென். காதோஷ் என்கிறதான பெயரில் அந்த ஆராதனை நடத்தப்படுகிறது. So Kadosh, that gives a meaning holy. ஆமென். அது காதோஷ் என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் பரிசுத்தம் என்று அர்த்தம். So every Thursday we are making ourselves holy in the presence of God. எல்லா வியாழக்கிழமையும் நம்மளை தாமே பரிசுத்தப்படுத்துகிறதா ஒரு ஆராதனை காணப்படுகிறது. So whenever we are going outside, we are ironing our dress, making very neat and going out. நாம் வெளியிலே போகும்பொழுது நம்முடைய துணியை நல்லபடியாக அயன் செய்து நல்ல சுத்தமா நீட்டா போகிறோம். Just like that, as a spiritual man or woman, we need to cleanse ourselves in the presence of the God. ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நம்மளையும் அதே போலவே சுத்தம் செய்து காணப்பட வேண்டும். Only the presence of the God will make us cleanse. தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். So we are doing many things in this week and doing works at our home. இந்த வாரத்தில் அநேக காரியங்களை நாம் செய்திருப்போம். We are doing many works at our home. நிறைய வேலைகள் நாம் செய்திருப்போம். But only one place we can cleanse ourselves is the presence of the God. ஆனாலும் ஒரே ஒரு காரியம் தேவனுடைய பிரசன்னத்துல மாத்திரமே நம்மளை பரிசுத்தம் செய்து கொள்ள முடியும். So if you are around Nagarkoil or somewhere else near our church, நீங்கள் நாகர்கோவிலை சுற்றிலும் அல்லது இந்த இடத்தின் பக்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், so you are heartily welcome to our church. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். So if you are free, you can come and join with us. Surely this meeting will cleanse your heart. முடிந்தவர்கள் நீங்கள் ஆமென் வரும்படியாக நாங்கள் அன்போடு உங்களை வரவேற்கிறோம். Surely this meeting will cleanse you and cleanse your life. இந்த ஆராதனை நிச்சயமாகவே உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும். May God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Please stand your scripture in the book of Acts of Apostles chapter 5 and verse 11. நாம் வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 11வது வசனம். So we can read that. நாம் வாசிக்கலாம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. And great fear come on the whole church. யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. Fear is common for every people. பயம் என்று சொல்லுகிறது எல்லாருக்கும் பொதுவாய் காணப்படுகிறது. Nowadays children they have fear about teachers. இந்த நாட்களில் பார்க்கும்போது சிறுவர்கள் அதிகமாக ஆசிரியர்களுக்கு பயப்படுவார்கள். So sometimes we call a child and ask, so what type of fear you have? It will answer, uncle, I want to finish my homework unless my teacher will scold me. சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கணும், இல்லைன்னா ஆசிரியர்கள் என்ன ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. If the same child became a young person, அதே சிறு பிள்ளை வாலிபனாக வளர்ந்து வரும்போது, if we ask the same question, what is your fear, என்னது உன்னுடைய பயம் என்ன என்று கேட்டால், he or she will reply that I am thinking about my future.
அவன் சொல்லுவான், நான் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து I கொண்டிருக்கிறேன். have finished my BE, ME or something else like that. என்னுடையதான பிஇ எம்இ டிகிரி எல்லாம் முடித்து விட்டேன். But I am waiting for a job. நல்ல ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். But still I can't get a good job in my life. ஆனாலும் நான் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு வேலையை இன்னும் நான் அடைந்து கொள்ளவில்லை. I have studied for about MCA or PhD degree like that. ஆமென். எம்சிஏ அல்லது பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கிறேன். But still I am earning just 5,000 per month. ஆனாலும் நான் மாதத்திற்கு 5,000 மட்டுமே நான் சம்பாதிக்கிறேன். So he had a great fear about the future. ஆமென். அந்த மனுஷனுக்கு எதிர்நாட்களை குறித்ததான பயங்கரமான ஒரு பயம் காணப்படுகிறது. The same young man, he became married. அதே வாலிபன் திருமணம் ஆன பிறகு He will be saying that I am having a fear about my children. அவன் சொல்லுவான், நான் என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன். So everyone in the world, they are having a fear about the future. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதிர்காலங்களை குறித்த பயம் உண்டு. But the Bible clearly exactly says a word, do not fear. வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம். The Bible 365 times it clearly says that do not fear. 365 முறை சொல்லப்படுகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம். So if we take it for a day, it gives us the whole year 365 days. It says do not fear, I am with you. வேதாகமத்துல பார்க்கும் பொழுது 365 முறை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். For the whole year it is having 365 days. அந்த வருஷத்துல பார்க்கும் பொழுது 365 நாட்கள் காணப்படுகிறது. So each day, every day God is saying unto you, do not fear. ஒவ்வொரு தினமும் தேவன் நம்மளோடு சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம். So you may be thinking that about the future it is dark. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், It may be dark. அது ஒருவேளை இருள் அடைந்த ஒரு அனுபவத்தில் It may காணப்படலாம். be sickness. அது பலவிதமான வியாதியாக இருக்கலாம், It may be a bondage பலவிதமான கட்டுகளாக இருக்கலாம், or a very different situation. பலவிதமான சூழ்நிலையாக இருக்கலாம். But God is saying unto you, do not afraid. ஆனால் தேவன் உங்களோடு சொல்கிறார், நீ பயப்பட The வேண்டாம். Bible verse clearly says that do not fear because I am with you. வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன். God is with you. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். Surely God will bless you. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். Today I am going to share 3 important points from the Bible. இன்றைய தினத்திலே வேதாகமத்திலிருந்து 3 காரியங்களை உங்கள் முன்பதாக நான் சொல்ல போகிறேன். Why we are getting fear in our life? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயம் உண்டாகிறது? So I can remember when I am a young boy, நான் நினைக்கிறேன், நான் வாலிபனாக இருக்கும் பொழுது, when I am studying 9th or 8th standard, 9ஆம் வகுப்பு அல்லது 8வது வகுப்பு படிக்கும் பொழுது I got a great fear about my maths teacher. என்னுடையதான மேக்ஸ் டீச்சரை பற்றி ரொம்ப நான் பயப்படுவேன். Because my mark is in single digit. ஏன் அப்படின்னா நான் ஒற்றை மதிப்பெண்ணை வாங்குவேன். Always he used to say me, I need to see your father. அவங்க அடிக்கடி சொல்லுறது உண்டு, நான் எனக்கு உங்க அப்பாவை பார்க்கணும். There was a reason behind my fear. என்னுடைய பயத்திற்கு பின்பதாக ஒரு காரணம் காணப்பட்டிருந்தது. The reason is my fault. அந்த காரணம் என்ன என்று சொன்னால், என்னுடைய குற்றம். It's not my teacher's fault or my parents' fault. என்னுடைய ஆசிரியர்களுடைய குற்றமோ என்னுடைய பெற்றோருடைய குற்றமோ அல்ல. It's 100% it's my fault. I did not study well. அது 100% என்னுடைய குற்றமாக காணப்படுகிறது, நான் படிக்கவில்லை. So that's why every day I am returning home, I will be coming home with a great fear. அதனாலயே நான் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப பயத்துடன் வருவேன். Nowadays we are having many fear about our future. இந்த நாட்களை பார்க்கும் பொழுது நாம் அநேகர் எதிர்காலங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். I am going to share 3 things why we are getting that type of fear in our life. இன்றைய தினத்தில் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்ல போகிறேன், ஏன் நாம் பயப்படுகிறோம். Please turn your scripture in the book of Jonah chapter 1 and verse 5. வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோனா 1வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லகுவாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். The word clearly says that all the sailors were afraid. வேதாகம் சொல்லுகிறது, கப்பல் இருந்த எல்லாருமே பயந்தார்கள். The sailors were afraid. அந்த மாலுமிகள் பயந்தார்கள். Do you know the reason why? உங்களுக்கு தெரியுமா ஏன்?
What's the reason behind the fear? அவங்களுடைய பயத்திற்கு பின்பதாக என்ன காரணம்? Because a violent wind was flowing upon the ship. பயங்கரமான காற்றுகளும் அலைகளும் அந்த படகின் மேல அடிக்கிறது. Violent turbulence come upon the ship. பயங்கரமான காற்றுகளும் ஆமென் அந்த கப்பலின் மேல மோதுகிறது. The ship was moving here and there. அந்த கப்பல் அங்கேயும் இங்குமாக அசைகிறது. Then they found one thing. அவங்க ஒரே ஒரு காரியத்தை நினைத்தாங்க. They reduced the weight of the ship. கப்பல் இருக்கிறதான ஆமென் இந்த பாரத்தை நாம் எப்படியாவது மாற்றலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். Throw all the luggages from the ship. உள்ள இருந்ததான எல்லா விதமான லக்கேஜையும் என்ன பண்ணாங்க வெளியே எடுத்து போட்டாங்க. But still the situation doesn't change. ஆனாலும் அவர்களுடையதான பிரச்சனை மாறி போகவில்லை. Still the situation was happening. The ship was moving here and there. அவருடைய நிலைமை மாறவில்லை. கப்பல் அங்கேயும் இங்குமாக அசைந்து The கொண்டிருக்கிறது. Bible clearly says that the sailors were afraid. வேதாகம் தெளிவாக சொல்கிறது அந்த மாலுமிகள் எல்லாரும் பயந்தார்கள். If you are traveling in a good car, இன்னைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு கார்ல நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று so சொன்னால் nowadays there are many sensor technologies. நிறைய சென்சார்ஸ் டெக்னாலஜி இருக்குது. So at that time there is no sensor or GPS, no maps like that. அந்த நாட்களில் எந்த சென்சாரும் எந்த ஒரு ஜிபிஎஸ் எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. But nowadays when you are traveling the car in the highway for about 160 km per hour, இன்னைக்கு நான் பார்க்கும்பொழுது ஹைவேல 160 கிலோமீட்டர் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் suddenly in the display it shows that a caution about your brake failure. ஆமென். நம்மளுடைய டிஸ்ப்ளேல ஆமென் தெளிவாக சொல்லும் இப்படியே போனால் பெரிய ஆபத்து என்று சொல்லும். There will be a caution, your car is in brake failure. அதுல ஒரு அலர்ட் கொடுக்கிற செய்தி ஒன்று அதுல வரும். பிரேக் ஃபெயிலியர் என்று ஒரு செய்தி வருமேயானால் So what we will be doing? நாம் என்ன செய்வோம்? We will be afraid of the situation. நாம் அந்த நிலைமையை குறித்து நாம் பயந்து விடுவோம். Because we can't able to slow down our car. நம்மளால காரை நிப்பாட்ட முடியாது. We can't do anything. நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. At the situation you may think that I can able to call my emergency. அப்படிப்பட்ட நிலைமையில நாம் எமர்ஜென்சி கால் பண்ணுவோமா? But nothing we can do at that situation. அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. The same situation is happening the time of Jonah. இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை தான் அந்த நாட்களில் யோனாவுக்கு நடந்தது. The boat was going very peacefully, but suddenly there was a violent wind. ஆமென். பொறுமையாக போய் கொண்டதுதான் அந்த படகு தான் திடீரென்று பார்க்கும் பொழுது பயங்கரமான காற்றுகளும் அலைகளும் எழும்பினது. They throw all the luggages outside, but still the fear is happening in the ship. கப்பல்ல இருந்து எல்லா விதமான பாரமான காரியங்களை எடுத்து வெளியில போட்ட பிறகும் லக்கேஜ் எடுத்து வெளியே போட்ட பிறகும் நிலைமை மாறி போனதில்லை. Nowadays we are thinking that I am praying to God, I am worshiping God, I am going to church, everything I am doing perfectly, but still I am having fear in my life. இன்னைக்கு நாம் சொல்கிறது உண்டு, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், நல்ல ஆராதனை செய்கிறேன், ஆனாலும் சில காரியத்தை குறித்து எனக்கு ஒரு பயம் காணப்படுகிறது. There is no change in my fear. என்னுடைய பயத்திற்கு மாற்றம் வருகிறதே இல்லை. I am fearing about my sickness, my poverty, my financial situation and so on. என்னுடையதான வியாதியை குறித்தும் தரித்திரத்தை குறித்தும் பொருளாதாரங்களை குறித்தும் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். I am throw everything out of my heart, but still I am having a fear in my heart. என்னுடைய இதயத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத காரியங்களையும் நான் எரிந்து விட்ட பிறகும் இன்னும் பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. The same situation, the people of the boat, they have done that. அதே நிலைமை அந்த கப்பல்ல பிரயாணம் செய்த மனிதர்களுக்கும் காணப்பட்டிருந்தது. But finally they decided one thing. முடிவிலே ஒரு தீர்மானம் செய்தார்கள். They took a paper, ஒரு பேப்பர் எடுத்தாங்க. they write down the every name of the passenger. அதுல பிரயாணம் செய்த எல்லாருடைய பெயர்களும் எழுதப்பட்டது. And put down the drawer. ஆமென். அவர்கள் சீட்டு போட்டார்கள். Finally one person name come at the list. ஆமென். கடைசியிலே ஒரு மனுஷனுடைய பெயர் அதுல குறிப்பாக வந்தது. His name was Jonah. அவருடைய பெயர் தான் யோனா. Do you know why these type of fear came into the life? உங்களுக்கு தெரியுமா எதனால இப்படிப்பட்ட ஒரு பயம் அந்த வாழ்க்கையில வந்தது? Because God said Jonah to travel to Nineveh. ஆண்டவர் யோனா கிட்ட சொன்னாரு, நீ நினிவேக்கு போக வேண்டும் என்று சொன்னார். But he flew away from God and went to Tarshish. ஆனால் அவன் நினிவேக்கு போகாமல் தர்சீஷுக்கு போனான். Many times we are deviating from the plan and the path of the Lord. அநேக நேரம் நம் தேவனுடைய பாதையிலிருந்து வழி மாறி போய் விடுகிறோம். That's the reason behind our fear. அதுதான் நம்முடைய பயத்திற்கு பெரிய ஒரு காரணமாய் காணப்படுகிறது. Many times God needs us to be holy.
அநேக நேரம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். But many times we are following the world only, not the holiness. ஆனால் நாம் அநேக நேரம் இந்த உலகத்தை பின்பற்றுகிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறது இல்லை. We are giving importance to the worldly things. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We are running behind the world. இந்த உலகத்திற்கு பின்னாடியே போகிறோம். We are running behind our works. நம்முடைய வேலைகளுக்கும் தொழில்களுக்கும் பின்னாடியாக நாம் போகிறோம். But God need your path must be straightly connected to God. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்முடைய பாதைகள் தேவனுக்கு நேராக காணப்பட வேண்டும். Jonah deviated his path from Christ. யோனா தேவனிடத்திலிருந்து அந்த பாதையை விட்டு வழி விலகி விட்டான். That was the reason behind the fear of the sailors. அதுதான் பெரிய ஒரு பாரமாக இருந்தது அந்த மாலுமிகளுக்கு. When they throw down the Jonah from the ship, அவர்கள் யோனாவை கப்பலிலிருந்து வெளியில எறிந்த பிறகு there was a drastic change happened there. பெரிய ஒரு மாற்றம் அந்த இடத்துல காணப்பட்டது. The change is a peace came into the ship. அந்த இடத்துல ஒரு சமாதானம் காணப்பட்டது. The fear changed. அந்த பயம் மாறினது. The situation changed. அந்த நிலைமைகள் மாறினது. Dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, maybe your life has been deviated from God. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வழிகளுக்கு மாறாக இருக்கும் என்று சொன்னார். You may saying that I am praying, I am worshiping, I am going to church, I am reading Bible. நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன். That's very good. ஆமென், இதெல்லாமே நல்லதுதான். But if your life was deviated from God, you will get into fear. நாம் தேவனுடைய வழிகளுக்கு மாறாக விலகி இருப்போம் என்று சொன்னால் நாம் பயத்தை நாம் சந்திக்கிறவர்களை காணப்படுவோம். Nowadays God want to remove the fear from your life. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய பயத்தை எல்லாம் முற்றிலுமாய் மாற்ற போகிறார். God need to deviate your darkness into light. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளையும் தேவன் மாற்ற போகிறார். But you have to do one thing. நீங்க ஒன்று செய்ய A வேண்டும். simple thing. ஆமென், ரொம்ப லகுவான காரியம். Just to follow Jesus. இயேசுவை பின்பற்ற வேண்டும். Just to follow the footprints of Jesus. தேவனுடையதான கால் சுவடுகளை அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். Just to follow what Jesus did in this world. தேவன் இந்த உலகத்துல என்ன செய்தாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். When we are following him, நாம் அவரை பின்பற்றினோம் என்று சொன்னால் surely God will deliver you from the fear. நிச்சயமாகவே தேவன் பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வார். God is saying clearly to you, do not fear, he is with you. தேவன் தெளிவாக சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். Because of Jonah, he deviated the word of God. They got the fear. யோனா தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகினதுனால அந்த இடத்துல பெரிய ஒரு பயம் காணப்பட்டது. But when they put the Jonah into the sea, there was a peace came into their life. அவர்கள் எப்பொழுது யோனாவை தூக்கி கப்பலிலிருந்து வெளியில எறிந்தார்களோ அப்பொழுதே அந்த கப்பல் ஒரு பெரிய ஒரு சமாதானம் உண்டானது. Maybe you are watching with a fear. நீங்கள் பயத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் fear about sickness or darkness or anything in your life. பலவிதமான வியாதியையோ இருளையோ குறித்ததான பயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் You just think that I am deviated from God. நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய வழியை விட்டு விலகி இருக்கிறேன். Or I am walking behind God. அவருக்கு பின்னாடி நான் நடக்கிறேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். We must think that in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். If you are deviated from God, just decide one thing, Lord, I am coming in back of you. நாம் ஒருவேளை நாம் தேவனுடைய வழிகளை விட்டு மாறி இருப்போம் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவர் உம்முடைய வழியில் நான் நடக்க வேண்டும். Just say, Lord, forgive me. ஆமென் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும். Surely God will bless you. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely God change your fear. நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய பயத்தை மாற்றுவார். Surely God will change your darkness into light. நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய இருளான அனுபவத்தை எல்லாம் வெளிச்சமாக மாற்றுவார். The first thing, what's the reason behind our fear is முதலாவது காரியம், அந்த பயத்திற்கு பின்பதாக இருந்த காரணம் என்ன அப்படின்னா the deviation. ஆமென், வழி மாறின அனுபவம். The distraction. ஆமென், வழி மாறின ஒரு அனுபவம். The sin. பாவம். That makes us deviated the way from God. அதுதான் தேவனிடத்தில் இருந்து தான் அந்த வழிகளில் இருந்து மாற்றி கொண்டு போய் விட்டது. So secondly, we can see if you read Matthew chapter 8 and verse 25. இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், So we all know this situation. ஆமென், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனம். We know all the situation. நமக்கு தெரியும் இந்த நிலைமையை பற்றி. Jesus and his disciples are going in a ship.
இயேசுவும் சீஷர்களும் படகுல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Same situation happened in this ship also. இதே போலதான நிலைமை இந்த படகுலும் வந்தது. When Jonah was in the ship, யோனா கப்பல் இருக்கும் பொழுது there was a violent wind. அந்த பெரிதான ஒரு முழக்கமும் கடல் அலைகளும் காற்றுகளும் காணப்பட்டது. The sailors were afraid. அந்த மாலுமிகள் எல்லாரும் பயந்தார்கள். But in that situation, இந்த நிலைமையிலும் பார்த்தால், shall we read that verse together? நாம் வாசிக்கலாம். மத்தேயு 8:25 வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். So the disciples are saying to Lord like that, save us, we are perishing. சீஷர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே எங்களை இரட்சியும், save us, we are perishing. ஆண்டவரே எங்களை இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். They was into a fear. அவர்கள் பயத்திற்குள்ளாய் காணப்பட்டார்கள். Because there was the same situation, the ship was going here and there. அங்கேயும் அதே நிலைமை தான், கப்பல் அங்கேயும் இங்குமாக அசைகிறது. Many times we are also in the same situation. அநேக நேரம் நம்மளும் இதே போல நிலைமையில காணப்படுகிறோம் என்று சொன்னார். Fear comes in our life. பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடும். Do you know why fear comes in our life? உங்களுக்கு தெரியுமா ஏன் பயம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? Second, we must to know one thing. இரண்டாவது காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Jesus was in the boat. இயேசு அந்த படகுல இருந்தார். Jesus was inside the boat. இயேசுவும் அதே படகுல தான் காணப்பட்டிருந்தார். Now Jesus was with you and me. இப்போ இயேசு உங்களோடும் நம்மளோடும் கூட இருக்கிறார். But still we are having fear in our life. ஆனால் இன்றைக்கும் நாம் பயத்தோடு தான் காணப்படுகிறோம். Still we are crying about the future. ஆனாலும் எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறோம். Still we are worrying about the things what we have to do. ஆனாலும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். But God is with us. ஆனால் தேவன் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். We know that he is with us. நமக்கு தெரியும் இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். But nothing changed. ஆனாலும் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லை. Do you know why? What's the reason? உங்களுக்கு தெரியுமா என்ன காரணம்? We don't have the strong belief in God. தேவனிடத்தில் நல்ல ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாத காரணமாக இருக்கிறது. The disciples, they doesn't have that faith in God. அந்த சீஷர்களுக்கு தேவன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம காணப்பட்டிருந்தது. Jesus asking to the disciples. இயேசு சீஷர்கள் கிட்ட கேக்குறார். The next verse it says very clearly, why you are afraid, you of little faith. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? Why you are fearing? ஏன் பயப்படுகிறீர்கள்? You don't have a faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? You don't have a faith that I am with you. உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நான் உங்களோடு தான் இருக்கிறேன். So nothing will harm you. ஆமென். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Many times when we are seeing darkness, அநேக நேரங்களில் நாம் இருளை பார்க்கிறோம். when we are alone at home, நாம் தனிமையில் இருக்கிறோம். when we are walking in the wilderness, நாம் பலவிதமான சூழ்நிலையின் மத்தியில நடந்து போகிறோம். we are getting into a great fear. பலவிதமான பயம் நமக்கு காணப்படுகிறது. Do you know one thing? God is with you. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். We need to do only one thing, put your faith in God. நாம் ஒன்று செய்ய வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல வைத்துக் கொள்ள வேண்டும். We need to believe him. Lord, you are everything to me. நாம் அவரை நம்பி, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாமே என்று சொல்லி நாம் நம்பி இருப்போம் என்றால், when you believe God, நீங்கள் தேவனை நம்புவீர்கள் என்று சொன்னால், even the violent wind will flew up. பலவிதமான அந்த அலைகளும் அந்த சூழ்நிலைகளும் மாறிவிடும். Many violent will flew in your life. உங்க வாழ்க்கையில காற்று பயங்கரமாய் வீசினால், but if you have faith in God, உங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்தால், nothing can shake you. எதுவும் உங்களை அசைக்க முடியாது. Nothing can shake you. எதுவும் உங்களை அசைப்பதில்லை. because God will be with you. காரணம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். You want to do only one thing? நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். put your faith in God. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் மேல வைத்துக் கொள்ள வேண்டும். Jesus asked to the disciples, you don't have faith in me? இயேசு கேட்கிறார் சீஷர்கள் கிட்ட, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? I am also with you in the same ship. நானும் இதே படகுல தான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am traveling with you. நான் உங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். I am with you the same position. ஆமென். உங்களோடு கூடவே நான் இருக்கிறேன். I know the problem.
எல்லா நிலைமையும் எனக்கு தெரியும். I know the situation. எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு I தெரியும். know the bondages. எல்லா விதமான கட்டுகளும் எனக்கு தெரியும். But you need to believe me. ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும். You need to believe that I am with you. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். If you believe that, surely your fear will flee away. நீங்களும் அதே போல விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லுங்க, பயம் நிச்சயமாக மாறும். Hallelujah. ஹalleluya. There was a small little girl. ஆமென். ஒரு சின்ன ஒரு பிள்ளை, She was standing in front of a busy highway. அந்த சிறு பிள்ளை அந்த ஹைவே ரோட்ல காணப்படுகிறாள். Behind that there was a old uncle standing nearby that little child. அவள் பின்பதாக ஒரு வயதான ஒரு மனுஷன் அங்கு காணப்படுகிறாள். So he was seeing, the old uncle was seeing the very small child. She was very happy. அந்த வயதான அந்த மனுஷனை பார்த்ததும் அந்த சிறு பிள்ளை ரொம்ப சந்தோஷப்பட்டாள். She was smiling. அவள் சிரித்த முகமாக. Suddenly the uncle asked, "Oh little child." அந்த வயதானவர் ஆமென் திரும்பி பார்த்து கேட்கிறார், ஓ அருமையான பிள்ளையே, So you are looking very happy. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாயே. Your face was very beautiful. உன்னுடைய முகமும் ரொம்ப அழகாக இருக்கிறது. Do you know my age? உனக்கு தெரியுமா என்னுடைய வயது என்ன? Now I am around 65 years old. 65 வயதாக But காணப்படுகிறேன். you are just a 5-year-old little child. ஆமென். ஆனால் நீ 5 வயதான பிள்ளையாய் காணப்படுகிறாய். So every day I am crossing this road. எல்லா நாட்களும் நான் இந்த ரோடை கடந்து போகிறேன். I am having a great fear. எனக்கு பெரிய ஒரு பயம் காணப்படுகிறது. Because the vehicles going here and there with a high speed. காரணம் ஆமென், வாகனம் அங்கும் இங்குமாய் பயங்கர வேகத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. Every time I am having fear, someone will hit me. யாராவது இடித்து விடுவார்கள் என்கிறதான பயம் எனக்கு காணப்பட்டிருந்தது. So every day I am having a fear that someone will hit me. ஆமென். எல்லா நாட்களும் எனக்கு காணப்பட்டிருந்த பயம் யாராவது என்னை இடித்து விடுவார்களோ என்று. Because they will drive the car very speed. ஆமென். காரணம் வாகனத்தை ரொம்ப வேகமாக ஓட்டுவார்கள். But I am looking every day at your face. You are smiling. You are very happy. ஆனால் நான் பார்க்கும்போது உன்னுடைய முகத்துல ரொம்பவும் சிரிப்பு, ரொம்பவும் ஒரு சமாதானம், சந்தோஷம் காணப்படுகிறது. He asked that little child, how it is possible? அவர் அந்த சிறு குழந்தை கிட்ட கேட்டார், எப்படி என்று கேட்டார். She smiled அவள் சிரித்து and smiled சிரித்துக்கொண்டே சொன்னாள். and said to the uncle, அந்த வயதான அந்த மனுஷனோடு அவள் சொன்ன காரியம், Uncle, it is a small thing. If you do that, surely you will be happy. ஆமென். ஒரு சின்ன காரியம் தான், இதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. If you follow this small step, surely you also flew from the fear. இந்த ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த பயத்திலிருந்து நீங்களும் விடுவிக்கப்படுவீங்க அப்படி சொன்னா. So the uncle was eagerly hear the answer. அந்த வயதான மனுஷன் அந்த சிறு பிள்ளையின் வார்த்தைக்கு ரொம்ப ஆவலோடு கேட்டார். So the child replied to the uncle, அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறாள், Uncle, that's a simple thing. அது ஒரு சின்ன ஒரு காரியம் தான். Whenever I came to this place, இந்த இடத்துல நான் வரும்பொழுது I will hold my father's hand. என்னுடைய தகப்பனாருடைய கையை நான் இறுக்கமாக பிடித்துக் I will கொள்வேன். close my eyes என்னுடைய கண்ணை மூடி விடுவேன். and I will say to my father, என்னுடைய தகப்பன்கிட்ட நான் சொல்லுவேன், Daddy, என் தகப்பனே, you won't allow me to be down. நீங்க என்னை கீழே விட மாட்டீங்க. If I am going in that situation, you will take me up. நான் கீழே போனாலும் நீங்க என்னை பிடித்து எடுப்பீங்க. I believe you, Father. நான் விசுவாசிக்கிறேன். I will close my eyes. அதனால் என்னுடைய கண்ணை மூடிக்கொள்கிறேன். My father will guide me என்னுடைய தகப்பனார் என்னை நடத்துவார் until I am going to the next place. அடுத்த அக்கறைக்கு நான் போகும் பொழுது I will open my eyes. நான் என்னுடைய கண்ணை நான் திறந்து விடுவேன். So that's why I don't have fear in my life. இதுவே என்னுடைய வாழ்க்கையில பயம் இல்லாத அனுபவமாய் காணப்பட்டது. We are having a good father in our life. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். The name of the father is Jesus Christ. நம்முடைய தகப்பனுடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. Maybe you are in the fear of darkness. இன்னைக்கு நீங்கள் பலவிதமான இருளின் அனுபவத்தில் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். Maybe in the fear of problems, பலவிதமான பிரச்சனையின் மத்தியில பயத்தோடு இருப்பீர்கள் என்று or சொன்னார். the fear of sickness. பலவிதமான வியாதியின் மத்தியில பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று Do சொன்னார். only one thing. ஒரே ஒரு காரியம், Hold the hand of Jesus. தேவனுடைய கரத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். Close your eyes and say, Lord, I believe you. உங்களுடைய கண்களை மூடி சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை I விசுவாசிக்கிறேன். know that you are with me.
ஆமென். எனக்கு தெரியும் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. I have the belief that you are with me. எனக்கு விசுவாசம் இருக்குது நீங்க என்னோடு கூட I இருக்கிறீங்க. know that you won't let me down and you won't leave me. எனக்கு தெரியும் நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிடவும் மாட்டீங்க. Surely God will change your fear. நிச்சயமாகவே தேவனுடைய பயத்தை மாற்றுவார். Tonight God's presence will fill your house. இந்த ராத்திரி நேரத்துல தேவனுடைய பிரசன்னம் இல்லத்தை நிரப்ப போகிறது. God will flow his presence in your life. ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில ஊற்ற போகிறார். If the presence will flow in your heart, அவருடைய பிரசன்னம் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படும் என்று சொன்னால் your fear will flow away from you. உங்களுடைய பயம் எல்லாம் உங்களை விட்டு முற்றிலும் மாறிவிடும். Maybe the futuristic fear in your life, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்த பயம் இருக்கும் என்று சொன்னால் that is going to flew out from your life. எல்லாமே முற்றிலுமாய் உங்களை விட்டு மாறிவிடும். The second thing we need to do is இரண்டாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று we need to சொன்னால் believe that God is with us. நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவன் நம்மளோடு கூட We இருக்கிறார். need to believe that he is living with us. நாம் நம்ப வேண்டும் தேவன் நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். If someone opens their heart and give the place for Jesus, surely he is ready to dwell in your heart. நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து தேவனுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக If he இருக்கிறார். came into your heart, surely fear will flew away from your heart. அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணால் எல்லா பயங்களும் மாறி போய்விடும். Finally, I am going to say only one thing. Within a minute, I would like to conclude my sermon. முடிவிலே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க The போகிறேன். same verse we have read at first, Acts of Apostles chapter 5 and verse 11. நான் வாசித்த அதே அதிகாரம் தான் அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 11வது வசனம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. Do you know why the people got fear? உங்களுக்கு தெரியுமா எதனால பயம் உண்டாயிற்று? So Ananias and Sapphira was the former Christian church members. அனனியாவும் சப்பிராலும் ஆமென் ஒரு தம்பதிகளாய் காணப்பட்டிருந்தார்கள், கிறிஸ்தவ தம்பதிகளாய் காணப்பட்டார்கள். In early Christian church in Jerusalem. ஆமென். பண்டைய கால ஒரு தேவாலயம் எருசலேம்ல காணப்படுகிறது. So at that time they have decided to sell their property and give the money to the ministry, to the Holy Spirit. அவர்கள் நினைத்தார்கள் ஆமென் தங்களுடைய நிலங்களை விற்று ஆமென் தேவனுடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். But do you know why the people got fear? ஆனா உங்களுக்கு தெரியுமா ஏன் அவங்களுக்கு பயம் உண்டாயிற்று? Ananias and Sapphira, they sold their possessions, their properties. அனனியாவும் சப்பிராலும் தங்களுடைய நிலங்களை அவர்கள் விற்றார்கள். But they took a part of the money and hide it in their house. ஆனால் அதுல ஒரு பகுதியை எடுத்து அவர்கள் தங்களுடைய வீட்டிலே என்ன பண்ணாங்க, ஒளித்து வைத்தார்கள். But before that they confessed, they said to the Lord like that, we will give everything to the church. அதற்கு முன்பதாக அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன என்று சொன்னால் முழுமையாக நாங்கள் தேவனுக்கென்று கொடுப்போம் என்று தீர்மானம் செய்தார்கள். They decided we will give everything in the presence of God. எல்லாவற்றையும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வைப்போம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். But they did was completely wrong. ஆனால் அவர்கள் செய்தது மாறாக காணப்பட்டது. They took a part, அவர்கள் அதில் ஒரு பகுதியை எடுத்து they kept in their home, அவர்கள் தங்களுடைய வீட்டிலே வைத்தார்கள். and went to the temple of God, தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள். and gave it in the hands of the apostles. அப்போஸ்தலருடைய கரங்களில் அவர்கள் கொடுத்தார்கள். So the apostle asked that, is it the complete portion? அப்போஸ்தலர் கேட்கிறாரு, இது முழுமையான பகுதியா என்று சொல்லி கேட்கிறாரு. But they lied. Yes, it is completely we have bought from that property. அவர்கள் அந்த இடத்துல உண்மையை மறுத்தார்கள், பொய் சொன்னார்கள், ஆமா என்று சொன்னார்கள். But suddenly he fell down and he died. அவர்கள் சொன்ன அந்த நேரத்திலேயே அவர்கள் கீழே விழுந்து இறந்து விட்டார்கள். Because of a lie, fear came into the people of the people who are standing at that place. இந்த ஒரு சம்பவம் நடந்ததனால் அவர்கள் பொய் சொன்னதனாலேயே அந்த இடத்துல பெரிய ஒரு பயம் ஜனங்கள் மத்தியில் உண்டாயிற்று. Nowadays, do you know why fear cover up in our life? இந்த நாட்களில் தெரியுமா ஏன் பயம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? Because a small lie. சின்ன ஒரு பொய் பேசுகிற அனுபவம். A small lie. சின்ன ஒரு பொய் பேசுகிற அனுபவம். Suddenly the apostle asked his wife Sapphira, is it true? உடனே அந்த அப்போஸ்தலர் சப்பிரால் கிட்ட கேட்கிறார், இது உண்மையா? She doesn't know his husband died before. அவளுக்கு தெரியாது என்னுடைய கணவனார் முன்னாடியே இறந்து விட்டார் என்று. But she was entering into the temple of God. அவள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் வரும்போது The apostle asked the Sapphira,
this is true? அப்போஸ்தலர் கேட்கிறார் சப்பிராளிடம், இது உண்மையா என்று She கேட்கிறார். too lied. அவளும் போய் சொன்னாள். Suddenly she fell there and she too lost his life. அவளும் அந்த இடத்திலே விழுந்து உடனே மரித்து The போய்விட்டாள். people are standing there. எல்லா ஜனங்களும் பார்த்து They கொண்டிருக்கிறார்கள். are getting into fear. எல்லாரும் பயத்திற்குள்ளாகிவிட்டார்கள். Nowadays small lies was put you into fear. சின்ன ஒரு பொய் தான், ஆனா அது பெரிய ஒரு பயத்திற்குள்ளாய் நம்மளை தள்ளுகிறது. Don't think that it is a small mistake. ஆமே, நாம் ஒருபொழுதும் நினைக்க கூடாது இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தானே, It's a small lie. சின்ன ஒரு பொய் தானே, It's very small. சின்ன ஒரு காரியம் தானே. Whom will know this? அவன் யாருக்கு இது தெரிய போகிறது? Who will see? யார் இதை பார்க்க So போகிறார்கள்? this lie, who will find out this? இந்த பொய் யார் கண்டுபிடிக்க முடியும்? God is watching you. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Be perfect in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல நாம் முழுமையாய் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட If வேண்டும். God want to bless you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் live your life without lies. ஆமே, நாம் பொய் சொல்லாதவர்களாய் வாழ வேண்டும். Ananias and Sapphira, they lost their life because of lies. அனனியாவும் சப்பிராலும் அவர்கள் பொய் சொன்னதினாலே அவர்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். If they might be given the whole thing to God, surely God have blessed him much more. அவர்கள் உண்மையாகவே அந்த நிலத்தை முழுமையாக கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்திருப்பார். They lost their life because of lies. அவர்களுடைய பொய் நிமித்தமாகவே அவர்கள் வாழ்க்கை இழந்தார்கள். Today God is asking to you, இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களோடு கேட்கிறார், why you are living in fear? ஏன் நீங்கள் பயத்தோடு வாழ்ந்து I am கொண்டிருக்கிறீர்கள்? with you. Why you are living in fear? நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? Before 2000 years, 2000 வருடங்களுக்கு முன்பதாக he gave his own blood. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். He gave his life for us அவர் தம்முடைய வாழ்க்கையை நமக்காக கொடுத்தார். because of the fear. ஆமென். நம் பயத்தின் நிமித்தமாக இவர்களை He changed our fears. அவர் நம்முடைய பயத்தை மாற்றினார். Give us a new life. நமக்கு புதிய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். Surely God will bless you. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Today we have discussed about 3 things from the Bible. இன்றைய தினத்தில் வேதாகமத்தில் இருந்த 3 காரியங்கள் நாம் பார்த்தோம். The first is, முதலாவது காரியம், we need to change your life from worldly life to the path of Jesus. நம்முடைய பாதைகளை உலகத்தில் இருந்து தேவனுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். Maybe we were living with the sin. Today God is giving you very beautiful time. Just deviate from your sins and focus towards Jesus. ஒருவேளை நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம், இந்த உலகத்தின் பின்பதாக போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தருணம் இது. நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய வழிகளை திருப்பிக் கொள்ள வேண்டும். The second thing is, இரண்டாவது காரியம், we must have a faith that God was with us. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். The third thing is, மூன்றாவது காரியம், live your life without lies. நம்முடைய வாழ்க்கையில நாம் பொய் சொல்வதை தவிர்க்க வேண்டும். Surely God will bless you. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். He will change the situation. அவருடைய நிலைமைகளை மாற்றுவார். He will change the fear. அவருடைய பயத்தை மாற்றுவார். He will change the tribulations. அவர் உங்களுடையதான ஆபத்தான அனுபவங்களை மாற்றுவார். May the violent will flew in your life. பலவிதமான சூறாவளிகள் பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும் May your faith was trembling here and there. உங்களுடைய விசுவாசம் அங்கேயும் இங்கேயும் அலைமோதி கொண்டிருந்தால் God is with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். Believe Jesus. தேவனை நம்புங்க. Give your life to God. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுங்க. He will bless you. அவர் நிச்சயமாக உங்களை He ஆசீர்வதிப்பார். will give you a way to escape. அவர் பெரிய ஒரு வழியை உங்களுக்கு திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். Bible says that I have set a open door in front of you. வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். No one is going to shut down. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். God is going to open. ஆண்டவர் அந்த வாசலை திறக்க போகிறார். And going to close all the fear in your life. அவர் எல்லா விதமான பயத்தின் வாதில்களை அடைக்க போகிறார். God bless you. தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we all close your eyes? எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். With a word of prayer, I just want to conclude. ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி நான் முடிவு செய்யவிருக்கிறேன். Loving, gracious Father, எங்களை நேசிக்கின்ற அன்பின் we தகப்பனே, thank thee for the great time to worship and sing songs and pray and hear your words. நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக செய்திகளையும் கேட்டு ஆராதிக்கும் செய்த கிருபைக்காக நன்றி. We are little, but we have a hope that you are dwelling among us. நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் நீர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். Tonight you have talked with us, Lord. இந்த இரவு நேரத்தில் நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். Lord, maybe people they are hearing this sermon through YouTube.
ஆண்டவரே யூடியூப்லயும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் Maybe they are living with sickness. ஒருவேளை அவர்கள் பயத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். Maybe they are living in many bondages. ஒருவேளை பலவிதமான கட்டுகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். May are they living with a great fear about the future. ஒருவேளை எதிர்காலங்களை குறித்த பயத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். In Jesus name we pray for them. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus name we pray for them. Let there be light. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். Let the darkness will flee away from their life. எல்லா விதமான இருளின் அனுபவங்களும் பயங்களும் மாறி போகட்டும். May the violent wind of hallelujah sickness may be troubling them. எல்லா விதமான எதிரான அலைகளும் வியாதிகளும் மாறி போகட்டும். In Jesus name இயேசுவின் we நாமத்தில் bless everyone, Lord. எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். Lord, I bless everyone. ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து Those ஜெபிக்கிறோம். who are in the church, சபையில் இருக்கிற தேவ we பிள்ளைகள் pray for them, Lord. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். May the futures of them will be blessed. அவருடைய எதிர்காலங்கள் May the ஆசீர்வதிக்கப்படட்டும். future of their children will be blessed. அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். May their fear flee away from their life. எல்லா பயங்களும் அவருடைய வாழ்க்கையை விட்டு மாறி We போகட்டும். believe that you are with us. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர். Your presence is with us, Lord. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது. We thank thee. உமக்கு நாங்கள் நன்றி And we செலுத்துகிறோம். gave everything in your precious hands. எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் Until அர்ப்பணிக்கிறோம். next week we meet together. அடுத்த நாட்கள் நாங்கள் சந்திக்கும் பொழுது We need your grace. We need your presence. உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. We gave everything in your precious hand. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Amen. ஆமென். Shall we all say together? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.